ஹாய் சார், கார்ஸ் அண்ட் ஷாப்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு i20 வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில நம்ம 3-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணிருக்கோம். மோரல்ல பண்ணிருக்கோம் 3-வே. இது வந்து மேக்ஸிமம் அல்ட்ரோ 603ன்ற சீரிஸ்ல நம்ம பண்ணிருக்கோம். 3-வேன்றது என்னன்னா உங்களுக்கு மிட் ஊஃபர், மிட் ரேஞ்ச் அண்ட் டியூட்டர் இது மூணுமே பிரிச்சு தனித்தனியா நம்ம கிளாரிட்டியா கேட்கறதுக்கான ஒரு ஆடியோ செட்டப் தான் இது. அதை தான் நம்ம இந்த வண்டியில பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் 3 வந்து எப்படி பண்ணோம்னா ஃபைபர் மோல்டிங் பண்ணி தான் பண்ணிருப்போம். ஃப்ரண்ட் ஏ பில்லர்ல வந்து நம்ம மோல்ட் பண்ணி தான் பண்ணிருப்போம். அந்த ஏ பில்லர் வந்து என்னென்ன வரும்னா மிட் ரேஞ்சும் அண்ட் டியூட்டர் இது ரெண்டுமே வந்து ஏ பில்லர்ல வந்துரும். ஃப்ரண்ட் டோர்ல வந்து மிட் ஊஃபர் வந்துரும். உங்களுக்கு மிட் ஊஃபர் கொடுத்துருவாங்க. இந்த 3-வே ஸ்பீக்கர் வந்து நமக்கு 100 வாட்ஸ் RMSல உங்களுக்கு ரன் ஆகும். இது ஆடியோ குவாலிட்டி வந்து நல்ல கிளாரிட்டியாவும் இருக்கும் உங்களுக்கு. இதோட ஸ்பெஷல் இன்னும் என்ன சொல்ல போனா ரொம்ப காம்பாக்டாவும் இருக்கும் உங்களுக்கு. மிட்டும் அண்ட் டியூட்டருமே ரொம்ப காம்பாக்டா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் மிட் ஊஃபர் பில்லர்ல வந்து நம்ம மிட் ரேஞ்சும் அண்ட் டியூட்டரும் எங்க மவுண்ட் பண்ணிருக்கோம் பார்க்கலாம். இது வந்து ஏ பில்லர். இந்த பில்லர்ல வந்து நம்ம ஃபைபர் மோல்டிங் பண்ணிட்டு அதுல மேல மெட்டீரியல் பண்ணிருக்கோம். நம்ம வந்து அல்கண்ட்ரா மெட்டீரியல் பண்ணிட்டு நம்ம மிட் இந்த இடத்துலயும் டியூட்டர் மேலயுமே அலைன்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இதுல இந்த ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம வாட்டர் ஸ்பேசரும் யூஸ் பண்ணிருக்கோம். வாட்டர் ஸ்பேசர் அண்ட் ஸ்பேசர் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்பேசர் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கரோட இந்த டெர்மினல் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாம இருக்கும். வாட்டர் ஸ்பேசர் வந்து பண்ணிருக்கோம். அப்படியே ரியர்லயுமே வந்து நம்ம மோரல்ல கோஆக்சல் தான் போட்டிருக்கோமே இந்த வண்டியில. ரியர்ல வந்து நம்ம JBLல ஸ்டெப்னி ஊஃபர் போட்டிருக்கோம். ஸ்பேர் வீல் ஊஃபர் 4 டோருக்குமே வந்து நம்ம டேம்பிங் பண்ணிருக்கோம். டாக்டர் ஆர்டெக்ஸ்ல கேலியம் என்ற சீரிஸ் பண்ணிருக்கோம். இது 2mm ஷீட்ஸ் வரும். இது வந்து 2 லேயர்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஒன் அவுட்டர் லேயர் வந்து இன்னர் லேயர் ரெண்டுமே பண்ணிருக்கோம். அப்படியே ரியர்லயுமே நம்ம வந்து டிக்கி பூட் ஸ்பேஸுமே வந்து நம்ம டேம்பிங் பண்ணி தான் கவர் பண்ணிருக்கோம். ஸ்டெப்னிலே வைக்கிறதுனால ஒரு ஜாரிங் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ரொடியூஸ் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த நம்ம டேம்பிங் ஷீட் பண்ணிருக்கோம். ஸ்பேர் வீல் ஊஃபர் ஆட் பண்ணிருக்கோம். இது வந்து JBL பிராண்ட்ல பிரேஸ் ஹப்ன்ற ஒரு சீரிஸ் இது நம்ம பண்ணிருக்கிறது முழுக்க ஆக்டிவ் ஊஃபர் தான். இதுக்கு தனியா நம்ம ஆம்பிளிஃபையர் வைக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. டிஃபால்ட்டாவே இன்பில்டா அதுல வந்து ஆம்பிளிஃபையர் வந்துரும் உங்களுக்கு. இதோட கண்ட்ரோல் வந்து நம்ம ஃப்ரண்ட்லயே பண்ணிக்க முடியும். அதோட கண்ட்ரோலுமே வந்து நம்ம ஃப்ரண்ட்ல கொடுத்துருவாங்க. ஒயரிங் ஸ்லீவ்லாம் வந்து பக்காவா பேக் பண்ணி தான் கொடுத்துருப்போம். நார்மலா டேப் மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம். இதோட ஒயரிங்குமே வந்து நம்ம ஸ்பெஷலா தான் யூஸ் பண்ணிருப்போம். அந்த ஒயரிங் வந்து குவாட்ன்ற பிராண்ட்ல OFC கேபிள் தான் நம்ம பண்ணிருக்கோம். அது ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் சொல்லுவாங்க. ஸோ எங்கேயுமே வந்து மியூசிக் வந்து லீக் ஆகாம கிளாரிட்டியா கேட்கறதுக்காக நம்ம இந்த கேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். போட்டிருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டிரைவ் பண்றதுக்கு இதுல வந்து நம்ம ஆங்கியோல ப்ராசஸர் போட்டிருக்கோம். இது XMD20ன்ற ப்ராசஸர். இது 31 ஈக்குவலைசர் சேனல் 6 சேனல்ல வந்து இன்புட்டும் 10 சேனல் அவுட்புட்டும் வந்துடும். அதில் உங்களுக்கு ப்ளூடூத்லேயே நம்ம பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதிலே வந்து நம்ம டியூனிங்கும் பண்ணிக்க முடியும். நம்ம டைரக்டா ப்ளூடூத் மூலியமாவே நம்ம ஆங்கியோ ப்ராசஸர்ல இருந்து நம்ம ப்ளே பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது. அந்த ப்ராசஸர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம லேப்டாப் தான் யூஸ் பண்ணுற அவசியம் கூட இருக்காது. டைரக்டா நம்ம ஃபோன்லேயே கூட அதை நம்ம பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் பேர் பண்ணிட்டு அதிலே டியூனிங் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா. இதில் போட்டிருக்க விஷயம் வந்து DRC டிஜிட்டல் ரிமோட் கண்ட்ரோல்ன்றது. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அடிக்கடிக்கு நம்ம ஒரு டியூன் பண்ணும்போது நம்ம தேவைப்படுற ஒரு ப்ரீசெட் வந்து 3 ப்ரீசெட் வந்து இல்லை செட் பண்ணி வச்சுக்கலாம். வோக்கல் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபிளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கலாம். இந்த 3 செட்டப் வச்சுன்னா தேவைப்படுற மாதிரி தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு கிளிக்ல பண்ணோம்னா நம்ம எந்த செட்டப் பண்ணிக்கிறோமோ அந்த செட்டப் மாறிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த DRC. இதில் தான் வந்து நம்ம அந்த ஆடியோ செட்டப் ப்ரீசெட் சொன்னோம் இல்லையா, அது இதில் தான் பண்ண முடியும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இதுலையுமே சவுண்ட் கண்ட்ரோல் அதையுமே நம்ம பண்ணிக்க முடியும். இது வந்து ஊஃபருக்கான கண்ட்ரோல். நம்ம வால்யூம் பேஸை கெயின் பண்ணுறதுக்கு மினிமம் மேக்ஸிமம் லெவல் பேஸ் எந்த லெவலில் இருக்கணும், எந்த டெசிபல் இருக்கணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் எத்தனை ஹோம்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுன்றதை நம்ம வச்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து 50 ஹெர்ட்ஸ்ல இருந்து 150 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவைப்படுற ஹெர்ட்ஸ் நம்ம வச்சுக்க முடியும். இதில் இதோட ஆடியோ சாம்பிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கும் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.